அல்லேலூயா. கிறிஸ்துவன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்து. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே நமக்கு கூறி உபதேசித்த வார்த்தைகள் அநேகம் இருக்கிறது. அவைகளில் ஒரு சில வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலை நிறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் கவலையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கவலைப்படுவதனால் நம்முடைய சரீர அளவோடு நாம் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. அதனால கவலைப்படுவது வேஸ்ட். மரியாளும் மாத்தாலும் நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டதாய் வேதம் சொல்லுகிறார். அப்ப மாத்தாள் கவலைப்பட்டதை பார்த்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், மாத்தாளே மாத்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட, நிறைய கவலை. மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி உண்டு, மார்த்தாளுக்கு ஒரு சகோதரன் உண்டு. அவர்கள் யாருக்கும் திருமணமாகவில்லை. அப்ப இந்த மாத்தாள் சகோதரிக்கும் சகோதரனுக்கும் திருமணம் முடிந்த பிறகு தான் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலோ என்னவோ தெரியல. அல்லேலூயா. அப்ப குடும்ப காரியங்களில் அநேகருக்கு கவலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. வீட்டு காரியத்திலே கவலை இல்லாத ஒருத்தரும் இருக்க முடியாது. அதுலேயும் கொஞ்சம் வயோதிபர்கள் ஆனவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கூட அதிகம் கவலைப்படுகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. 28ஆம் வசனம் சொல்லுகிறது, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அல்லேலூயா. உடைக்கான கவலை. இப்போ ஒரு வந்திலே பார்க்கும்போது கொஞ்சம் செழிப்புள்ள காலங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால உடை நிறைய தான் வச்சிருக்கிறீங்க, வீரெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. என் பேத்தி சொல்லுவா, அம்மாவுக்கு ரிசல்ட் எடுத்து கொடுக்காதீங்க, வைக்கிறதுக்கு வீராவில் இடம் இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரி உடைக்காக ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாக பார்க்கும்போது உடைக்காக மிகவும் கவலைப்படுகிற ஒரு காலம். நான் எல்லாம் சின்ன ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது ட்ரௌசர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தையல் இருக்கும். அல்லேலூயா. எவ்வளோதான் தையல் போட்டாலும் திரும்ப திரும்ப என்ன செய்கிறது? ஆமாம், கிழிஞ்சு போயிருக்கிறோம். அப்படி உள்ள காலம் எல்லாம் மாறி இப்போ எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி தெருவில் போறவனுக்கு போடுகிற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, நீங்க உடைக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா. 30ஆவது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளை அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அதனால தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் போது உடைக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அந்த புல்லு நாளைக்கு என்ன செய்கிறது? ஆமா, அடுப்பிலே போடப்படுகிற அந்த புல்லுக்கு கூட தேவன் எவ்வளவு அழகாக உடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் காட்டு புஷ்பத்தை குறித்து சொல்லுகிறார். ஒவ்வொரு செடியையும் பார்க்கும்போது ஒன்றை போல இனி ஒன்றில்லை.
எல்லாம் அவ்வளவு பார்க்கறதற்கு பூக்களும் அழகாக இருக்கிறது, இலைகளும் அழகாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யணும், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடினாலே போதும், எல்லாம் தானா கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். ஆமா, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இவைகளை குறித்து கவலைப்படாதீங்க. இவைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நீங்கள் தேடும் போது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், தேவன் இருக்கிற ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நாம் இருக்கிற ராஜ்யம் கொஞ்சம் காலம் தோன்றி அடுத்து இல்லாமல் போகிற உலகம். அல்லேலூயா. அது மாயை உலகம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நிலையானது, நித்தியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நிலையான நித்தியமான ராஜ்யத்தை நாம் என்ன செய்யணும், தேடணும். அப்புறம் தேவ நீதியையும் நாம் என்ன செய்யணும், தேடணும். பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருந்து யோவானுக்கு இயேசு கிறிஸ்து, அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானமாகிய நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவும் யோவானும் ஒரு கொஞ்சம் வயசு வித்தியாசம் உள்ளவங்க தான், 2 பேரும் வாலிபர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவன். அல்லேலூயா. அவருக்கு யோவான் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறது? அதனால என்னால என்ன செய்ய முடியாது, ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்கிறாரு, இப்படி இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தான். அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியிலே முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்தான். அல்லேலூயா. இதை குறித்து நான் நிறைய பேசினா இதை மட்டும்தான் பேச முடியும். சிலர் சொல்லுவாங்க, நான் குழந்தையா இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுத்தேன் அப்படின்னு. இல்லை, இயேசு கிறிஸ்துவையும் தான் பிறந்த 8ஆம் நாள் தேவாலயத்தில் கொண்டு போய் விருத்த சேதனை எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 30வது வயசில் யோர்தான் நதியில் யோவான் ஞானஸ்நானம் பெற்று இது தேவ நீதி என்று அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற சபையின் பிள்ளைகளானாலும் சரி, இந்த சத்தியத்தை யூடியூப் செய்தி மூலம் கேட்கிற பிள்ளைகளானாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும். அப்படி தேவ நீதியை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அதனால அவர் இந்த காலத்துல பாஸ்டருக்கு வயசு கொஞ்சம் குறைவா இருக்கும், ஞானஸ்நானம் எடுக்கிறவர் தாத்தா மாதிரி இருப்பார். அல்லேலூயா. கவலைப்பட தேவையில்லை. இந்த நீதியை நீங்கள் நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நீதியை நிறைவேற்றும் போது நிச்சயமாக நமக்கு ஒன்றும் குறைபடாது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடும். கவலைப்படுகிற காரியங்கள் கவலைப்படாமல் இருக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய நாடுகள், செழிப்பாக இருந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஆகாரம் இல்லை, உடுக்கிறதுக்கு துணி இல்லை. நேற்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் மக்கள் மிகவும் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. செழிப்பாய் வாழ்ந்த பணக்கார நாடு உக்ரைன் நாடு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற நாடு தான். ஆனால் நேற்றைக்கு ஐரோப்பா தேசத்தை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து 10 லட்சம் கோடி அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எவ்வளோ கோடி? 10 லட்சம் கோடி. நமக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடன் எவ்வளோ? 10 லட்சம் கோடி தான். அல்லேலூயா. பாருங்க, அப்படி தேவனுடைய
பிள்ளைகளானாலும் சரி, மற்றவர்களானாலும் சரி, யுத்தம் நடந்ததுன்னா எல்லாரும் தரித்திரர்கள் தான், பட்டினி தான் கிடக்கணும், கொடுக்கறதுக்கு துணி கிடைக்காது. அல்லேலூயா. வீடு இருக்காது, வீடெல்லாம் நொறுங்கி போய் கிடக்கும். இப்படி ஒரு இறக்கப்பட்டு யாராவது உதவி செஞ்சாதான் அதை வச்சு என்ன செய்ய முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும். அல்லேலூயா. அதனால பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் என்னுடைய ராஜ்யத்தை அவருடைய நிதியை தேடும் போது விடலாம் கூடும். யுத்தம் நடந்தாலும் சரி, கொள்ளை நோய் வந்தாலும் சரி, தேவன் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயான் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. பாருங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கும். இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும்போது இப்படி சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்போ நம்ம கண்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, சமாதானம் இல்லை, சமாதானத்துக்குரிய வழிகளும் இல்லை, கண்களுக்கு தெரியல. அல்லேலூயா. இவைகளை நாம் அறிந்தால், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சமாதானத்துக்கு எதுவான காரியங்களை அறிய வேதம் என்ன சொல்றது? இல்லை என்ன சமாதானம் இருக்கா? இப்போ இருக்கிறது போல இருக்கும், 4 நாள் கழிச்சா சமாதானம் இருக்கா? அல்லேலூயா. அதனால சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, ஆமா, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? சமாதானத்தை உண்டாக்கி. அப்ப நமக்கு சமாதானம் வேணும்னு சொன்னா சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலதான் நமக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் போது நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சமாதானம் வேணும்னா சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யணும்? கழுவப்பட வேண்டும். இயேசுவே, உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி மாற்றி நம்மை சுத்திகரித்து நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறதும் அல்ல, நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் செய்கிறார், கொடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தாலும் சரி, சமாதானம் வேணும் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே தான் சமாதானத்தை செய்ய முடியும், சுதந்திரித்து. அதை ஒவ்வொரு காரியங்களாய் சொல்வதற்கு நேரமும் இல்லை. ஒவ்வொரு காரியங்களாய் சொன்னால் செய்தியை கேட்கிற அநேகருக்கு வருத்தமும் வரும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பணக்காரானாலும் சரி, எவ்வளவு பெரிய கல்விமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, நான் ஊழியக்காரனா இருப்பதனால் ஐயா சமாதானமே இல்லையா? எல்லாம் இருந்து என்ன இல்லை? சமாதானம். ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு எவ்வளோ பேர் என்ன காட்ட இந்த 30 வருட கால ஊழிய பாதையிலே சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி இன்றைக்கு எவ்வளவோ பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப சமாதானம் வேணும்னா என்ன செய்யணும்? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ஆமா கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கணும். இதுதான், அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இன்று அவை உன் கண்களுக்கு மறைவாயிருக்கும். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள் எல்லாம் கழுவி பரிசுத்தப்பட வேண்டும் என்ற காரியம் எப்படி இருக்கிறது? மறைவாயிருக்கும்.
நிறைய பேருக்கு பாவங்களை லோகம் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், இயேசுவின் பிள்ளையாய் ஜீவிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் உபதேசம் பண்ணா அவர்களுக்கு முடியவில்லை, அதை கேட்கறதுக்கும் பொறுக்கவில்லை. அல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறார்கள், நீங்க சொல்லுகிற உபதேசம் நல்லா இருக்கிறது, ஆனால் சாயங்காலமானா கொஞ்சம் குடிக்கலன்னா எனக்கு என்ன வரல, தூக்கம். அல்லேலூயா. மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தாபரிக்கிறவர்களுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுகிறார். இவர் என்ன சொல்லுகிறார், கொஞ்சம் சாப்பிட்டாதான் எனக்கு என்ன தூக்கம் வருதான், ஐயோ தான் வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நாம் நம்முடைய பாவங்களால் கழுவப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. தாழ்த்தி நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுடைய நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதல்ல, நாம் ஆண்டவருக்கு முன்பாக எங்கே இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுதுதான் சமாதானம் வரும். அல்லேலூயா. இல்லைன்னா சமாதானம் வரும். பெருமை உள்ளவர்களுக்கு, ஆமா, பெருமையோட இருந்தீங்கன்னா தேவனை ஏற்றுதான் வைப்பார், ஒரு நாளும் சமாதானம் வராது. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய், சங்கீதக்காரர் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன கொடுப்பார், பலன் கொடுப்பார், தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தம்முடைய ஆண்டவருடைய ஜனமாய் மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறார், பரிசுத்தராய் இருக்கிறார். அதுபோல நாம் என்ன செய்யணும், அவருக்கு ஏற்ற பரிசுத்தமுடையவர்களாய் மாறணும். பரிசுத்தமுடையவர்களாய் மாறணும்னா இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவங்களை நாம் கழுவப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் என்று நாம் சின்ன ஜெபத்தை செய்யும் போது நம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், நம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அவருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால சமாதானம், இப்படியாக சமாதானத்தை கேட்டவைகளை அறிந்தாயானால், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறோம், சிலுவையில் சில இடத்தினால கழுவும் போது சமாதானம் வருதுன்னு அறிஞ்சிருக்கிறோம். இது நம்முடைய கண்களுக்கு இதுக்கு முன்னே எப்படி இருந்தது, மறைவா இருந்தது, இன்னைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரே என்னை கழுவி சுத்தப்படும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறது, சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. குடும்ப சமாதானத்தோடு இருக்கும், 4 பேர் 5 பேர் இருக்கிறோம், சமாதானத்தோடு இருந்தா எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா சமாதானம் இல்லைன்னா அது நரக வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா, அங்கதான் சண்டையும் சச்சரவும் கோபமும் பொறாமையும் எல்லாம் இருந்து கொண்டது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவர் வெளிச்சத்தில் என்ன செய்வார்கள், நடப்பார். ஆண்டவருடைய வெளிச்சம் தான் நமக்கு தெரியும், அந்த வெளிச்சத்துல நம்ம நடப்போம். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் நமக்கு எப்பொழுதும் சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. நமக்கு உள்ளான ஆசீர்வாதம் வேணும், வெளியான ஆசீர்வாதம் வேணும். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு யார் வாசலா இருக்கிறது, இயேசுதான். அல்லேலூயா. இயேசுன்னு சொன்னா உள்ளான மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான், வெளியான மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது,
வாழ்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி, ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒரு உபத்திரவம். அல்லேலூயா. அதான் ஏற்கனவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா அவ்வளவுதான். இப்போ நம்ம தெருவில் நடந்து போகிறான்னு வச்சுங்க, ஒரு ரோட்டில் நடந்து போகிறான்னு வச்சுங்க, அங்கே வீடுகளும் இல்லை, யாரும் இல்லை. நமக்கு எப்படி இருக்கிறது? பயங்கரமான தண்ணி தாகம். அல்லேலூயா. அப்போ தண்ணி தாகம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா எவ்வளோ பேர் மயக்கம் போட்டு விடுறாங்க. அல்லேலூயா. அது பெரிய மனுஷனாலும் சின்ன மனுஷனாலும் சரி. இப்போ அந்த எலெக்ஷனில் கூட எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில் எல்லாம் என்ன பண்ணாங்க? ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா அது ஒரு பெரிய வேதனையான காரியம். அல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசானவர். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த கஷ்டம் நம்மக்கிட்ட இருந்தாலும் அது நிரந்தரமான கஷ்டம் அல்ல, அதே நீங்கிவிடும். சீக்கிரமாக ஆண்டவர் நீக்கி விடுவார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாருக்கும் வந்திருக்குது. கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த பேபி சிஸ்டர் அவங்களுக்கு சாதா ஒரு சளியும் இருமலும் தான் வந்தது. ஆனால் எவ்வளோ வேதனை அவங்க பட்டாங்க. அல்லேலூயா. எப்படியும் ஒரு 2 மாதம் அந்த உபத்திரவத்தை அனுபவித்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? நல்ல சுகத்தை. அதே மாதிரி எனக்கும் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பாக சின்ன பெரிய வியாதி ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன காரியங்கள். அது எனக்கு எவ்வளோ வேதனையை கொடுத்ததுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஜெபித்திருக்கிறீங்க. இப்போ கர்த்தர் அற்புத சுகம் கொடுக்கும். அதனால சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாது, அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரம். அல்லேலூயா. இந்த லேசான உபத்திரம் எதுக்கு வருது? உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும். வெளியான மனுஷனுக்கு நல்ல எண்ணெய் தடவி நல்லா குளிச்சு சோப்பெல்லாம் போட்டு பவுடர் எல்லாம் போடும். ஆனால் உள்ளான மனிதனை யாரும் என்ன செய்யறதில்லை? கவனிக்கிறதில்லை. அல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் என்று சொன்னால் ஆத்துமா. அல்லேலூயா. அப்போ உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்போ உள்ளார்ந்த மனுஷனையும் கொஞ்சம் நினைக்கணும். சபைக்கான தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை என்ன செய்யணும்? கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய, ஆமா, விசுவாசம் வரணும். ஆண்டவர் மேல என்ன வரணும்? விசுவாசம் வரணும். வார்த்தையின் மேல என்ன வரணும்? விசுவாசம் வரணும். அப்ப இந்த விசுவாசத்தின் மூலம் நமக்கு என்ன உண்டாகிறது? ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்ப விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் என்ன? ஆபேல் தேவனுக்கு என்ன செஞ்சான்? காணிக்கை. ஆமா, அவன் அதிகமான காணிக்கை கொடுத்தான்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. காயினும் காணிக்கை கொடுத்தான், அது குறைவானது ஆண்டவருடைய கண்களுக்கு தெரிகிறது. அதே மாதிரி விசுவாசத்தினாலே ஏனோக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான். எவ்வளவு நாள் சஞ்சரித்தான்? 300 வருஷம் சஞ்சரித்தான். விசுவாசத்தினால சஞ்சரித்தான், ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான். அப்போ ஆண்டவரோட பேசிக்கொண்டே நடந்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவரோட ஏனோக்கு பேசிட்டே நடந்திருப்பான். அல்லேலூயா. அதே மாதிரி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது. என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ எல்லாவற்றையும் ஆபிரகாம் என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலும் பெருக பண்ணுவேன்னு சொன்னான். அப்போ ஆபிரகாமுக்கு அப்போ சுமார் வயசு 75 வயசு. 75 வயசுல சொல்லுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியுடைய சாராளுடைய
கற்பம் செத்து போனதை அவன் அறியல. ஆண்டவர் சொன்னா நிச்சயமா என்ன செய்யும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினைச்சான். அல்லேலூயா. 100 வயசுல ஆண்டவர் காட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் இன்னும் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். இல்லை, நீ உன் சந்ததியை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி ஈசாக்கை பெற்றெடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. வயசு எவ்வளவுதான் ஏறிக்கொண்டு போனாலும் ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இதே மாதிரி நிறைய காரியங்கள் வரிசையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எதையானாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்கும் போது நிச்சயமா ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். மோசே பாருங்க, அவன் பார்வோனின் விசுவாசம் வந்த உடனே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தான். அப்ப விசுவாசம் இந்த உலகத்தை சார்ந்து இல்லை. உலகத்தில் இருக்கிற பங்களா வீடை பார்த்து இல்லை, பேங்க்ல இருக்கிற அக்கௌண்டை பார்த்து கிடையாது, நமக்கு இருக்கிற சொத்து பலத்தை எல்லாம் கிடையாது. அது தனி டிபார்ட்மெண்ட். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் வந்த போது அதெல்லாம் வேண்டான்னு விட்டான். அல்லேலூயா. அதே மாதிரி பவுலும் கூட சவுலா இருந்தா எல்லாம் இருந்தது. அவன் விசுவாசம் வந்த போது எல்லாவற்றையும் அற்பும் குப்பையுமா எல்லாத்தையும் விட்டுட்டான். அந்த காலத்துல இருந்த பணக்காரர்களில அவனும் அவன் குடும்பமும் ஒரு பணக்கார குடும்பம். அல்லேலூயா. அவன் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறவனாய் எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு போனான். அல்லேலூயா. அப்படி போற வழியில ஆண்டவர் அங்கே தரிசனமாகிறார். தரிசனம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பகல்ல. அல்லேலூயா. அவன் குதிரையில போகும்போது பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறான். வெளிச்சத்தை பார்த்ததும் கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி போனாங்க. குதிரை அவனை கீழே தள்ளி போட்டுட்டு குதிரையும் போச்சு. இவனுக்கு கண்ணு என்னாச்சு, குருடாகி போச்சு, கண்ணு தெரியல. அப்போ கேட்குறான், ஆண்டவரே தான் என்ன செய்யணும்? ஆண்டவரே தான் என்ன செய்யணும்னு சொன்னதும் என்ன சொல்றாரு ஆண்டவர், முள்ளில் உதைப்பது கடின காரியம், நீ முள்ள உதைச்சு கொண்டு இருக்கிற. அவ இப்ப சொல்லதான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுகிறார் ஆண்டவர், நீ என்ன செய்யணும், என்ன செய்யணும்? 9ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போ சொல்ல 9ஆம் அதிகாரம். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறதற்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ண மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரை காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. கண்ணு காணல, ஒருவரையும் காணல. அல்லேலூயா. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். 3 நாள் பார்வை இல்லாதவனாய் இருந்தான். அவனும் முடியாமல் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசர் இருந்தான். அப்போது அவனுக்கு கண்ட தரிசனமாகி, நீ அந்த சவுலு கட்ட போய் என்ன செய், ஜெபம் பண்ணன்னு சொன்னான். அப்போ பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனம், 17 வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும்
என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதுகள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அல்லேலூயா. எல்லாம் சுருக்கமா சொல்லியிருக்கு. எவ்வளவு காரியங்கள் அவனுக்கு உபதேசித்திருப்பாங்க. அப்புறம் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்போ உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாரானாலும் சரி, மோசையானாலும் சரி, சவுலானாலும் சரி, வெளி உலகத்திற்கு அவர்கள் பெரிய ஐஸ்வர்யான்களாய் ராஜாக்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் விசுவாசம் வந்த போது எல்லாவற்றையும் அற்பமாய் நினைத்தார்கள். வெளியே உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அற்பமாய் நினைத்தார்கள். அல்லேலூயா. அதனால உள்ளார்ந்த மனிதனை தேவன் புதுப்பித்தார். அல்லேலூயா. அதே நாமும் உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும். உள்ளும் புறமும் மேய்ச்சலை நாம் கண்டடைய வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப நம்ம முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடணும். அப்ப எல்லாம் கிடைக்கும். இப்ப சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் என்ன செய்யணும்? அறியணும். அப்பொழுது சமாதானம் நமக்கு கிடைக்கும். அப்ப ஆசீர்வாதம் வேணும்னா இயேசு வழியாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். இயேசுதான் வாசல். நமக்கு ஆசீர்வாதத்துக்கு யாரு காரணமா இருக்கிறது? இயேசு. நம்ம படித்திருக்கிறோம், நமக்கு சர்டிஃபிகேட் இருக்கிறது, நம்ம வேலைக்கு போகிறோம், அதெல்லாம் கஷ்டப்படுறோம், நமக்கு மாதம் சம்பளம் வருது. அது உண்மைதான். ஆனாலும் இந்த எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் கூட இந்த ஆசீர்வாதத்தை யார் தந்தது? இயேசு தந்தார். இயேசு எனக்கு ஒரு வேலையை தந்தார். இயேசு எனக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம அதை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அப்போ உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவோம். அல்லேலூயா. அநேகர் என்ன சொல்லுவாங்க? நான் படித்ததுனால தான் வேலை கிடைச்சது. அல்லேலூயா. படித்ததுனால வேலை கிடைச்சது சொல்றதுல பரவாயில்ல. எத்தனையோ பேர் பாருங்க, தொலைக்காட்சியில இல்லை பத்திரிகையில பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை டாக்டருக்கு படிக்க வச்சிருப்பாங்க. திடீர்னு அப்படியே பிள்ளைங்க 4 பிள்ளைங்க எங்க போறாங்க? டூர் போறாங்க. சந்தோஷத்துல டூர் போறாங்க. படிச்சு முடிச்சுட்டான்னு சந்தோஷத்துல பார்ட்டி வைக்க போறாங்க. கடைசியில பார்த்தா பாருங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், 4 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? செத்து போறாங்க. 4 டாக்டரும் செத்து போறாங்க. அப்படி செய்தி வருது. இன்ஜினியர் அப்படியே எவ்வளவோ இருக்குது. அப்போ நான் படித்தேன், எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, நான் இங்கே அமெரிக்காவுக்கு போவேன், இல்லை நான் இங்கிலாந்துக்கு போவேன், இன்னும் அங்கே ஒரு கோர்ஸ் முடிச்சு பெரிய டாக்டராய் பெரிய அறுவை சக்தி நிபுணராய் என் பையன் திரும்ப வருவான்னு சந்தோஷப்பட்டவர்களுக்கு என்ன ஆச்சு? அதான் என்ன செய்யணும்? எல்லாம் இயேசு. அல்லேலூயா. இயேசு என் பிள்ளையை மட்டும் படிக்க வைத்தார். அந்த படிக்கிறதுக்குள்ள ஞானத்தை இயேசு கொடுத்தார். அவன் போகும்போதும் வரும்போதெல்லாம் இயேசு அவனை பாதுகாத்தார். இன்னும் இயேசுவே நீர் அவனோடு கூட இருந்து அவனை என்ன செய்யுங்க? நடத்துங்க. அவனை ஆசீர்வாதமான பாதையிலே நடத்துங்கன்னு பெற்றோர்கள் எல்லாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளும் ஜெபிக்கணும். தான் அந்த பெருமை எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பெருமை வந்தா தேவன் ஏற்று நிற்பார். அல்லேலூயா. இப்படியாக நாம் விசுவாசத்திலே என்ன செய்ய வேண்டும்? வளரணும். அடுத்தபடியாய் பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நான் 45 தான் வாசிக்க சொன்னேன். வாசித்தது 43. அது என்ன, ஏற்கனவே கேட்ட பிரசங்கத்துல 43 வரும். அல்லேலூயா. இப்போ உள்ள பிரசங்கத்துல நம்ம எத்தனை தேவை? 45 தேவை. சகோதரிகள் பழைய ஞாபகத்துல என்ன செய்யறாங்க? அதை வாசிக்க. நான் எதை சொல்றேன்னு உள்ளதை நீங்க வாசிக்கணும். இல்லைன்னா பிரசங்கமும் தப்பு தப்பா போகும். நானும் எங்கெங்கேயோ போய் சுத்த வேண்டியது வரும். அல்லேலூயா. இப்போ பாருங்க 40. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது.
அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டுபோய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். போதும். அப்போ ஒரு முத்து வியாபாரி, முத்து நம்ம கூட சகோதரிகள் சிலர் ஒரு அழகான டிசைனில் ஒரு நகை இருந்தால் என்ன செய்யணும்? அதை வாங்கணுன்னு நிறைய பேர் நகை போடுறவங்க பிரயாசப்படுறாங்கல்ல. அது மாதிரி இந்த முத்து வியாபாரி என்ன பண்ணுறான்? ஒரு நல்ல விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அது வேணும்னு அவன் விரும்புகிறான். ஆனால் அவன் கையில் என்ன இல்லை? பணம் இல்லை. அதனால தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு, தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்ப நாம பரலோக ராஜ்யம் அந்த முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு இப்ப நம்ம கிட்ட என்ன இல்லை? அவ்வளோ வசதி இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்மிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விற்கணும். எல்லாவற்றையும் நம்முடைய கழுத்தில் கிடக்கிறதையும் விற்கணும். அழகு, மேக்கப்பு என்னெல்லாம் பண்ணுறோமோ, புறம்பான அலங்கரிப்பு எல்லாவற்றையும் விற்று அப்புறம் உடுக்கிறது. எனக்கு பாத்திரவான் வஸ்திரம் தரித்து. ஆமாம், அதனால நமக்கு ஆசை, இச்சைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? விற்று அந்த பரலோக ராஜ்யத்தை போடணும். இல்லைன்னா கிடைக்கும். இது ஈஸியான வேலை தான், ஆனால் கௌரவ பிரச்சனை. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் எப்படி எப்படி இருக்கிறாங்க, நான் என்ன வச்சிருக்கிறேன், ஒவ்வொருத்தர் எவ்வளோ ரூபாய்க்குள்ள பட்டுக்கூட எல்லாம் கட்டுறாங்க, நான் அப்படியா கட்டுறேன், இப்படி எல்லாம் முணுமுணுத்து கொண்டிருந்தால் நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அடுத்த வசனம் பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது நிறைந்த போது அதை தரையிலே உட்கார்ந்து இழுத்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். இப்ப பரலோக ராஜ்யம் இரண்டாவது உள்ள பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? கடலிலே வலையை போட்டு, ஆமா, எந்த மீன் வேணுமோ எல்லாம் இழுக்கிறாங்க. ஒவ்வொரு டைம்ல நான் கடற்கரைக்கு போகும்போது பார்த்தா பாம்பு கூட வருது அதுக்குள்ள. அல்லேலூயா. அவன் இழுத்து கொண்டு வந்தவனே பயந்து செய்யறான், ஓடுறான், நம்மளும் ஓடுறோம். அப்போ நல்லதை மட்டும்தான் என்ன செய்யறாங்க. ஆமா, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு நாள்ல என்ன செய்கிறாரு? வலையை போட்டு அப்படி இழுத்து பரிசுத்தம் உள்ளதெல்லாம் எடுத்துக்கொள்வார், மீதி எல்லாவற்றையும் தூர எறிந்து போடுவார். அல்லேலூயா. அதனால பரலோக ராஜ்யம் இப்படியான ஓமைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதனால பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வானம் பூமி சர்வத்தை சிருஷ்டித்த தேவன். அப்படி உள்ள ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நமக்காக என்ன ஆனார்? தரித்திரரானார். அல்லேலூயா. இவ அவருடைய தரித்திரத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? ஐஸ்வர்யவான்களாய் மாறும். அல்லேலூயா. இயேசு இதற்காக தரித்திரரானார். அவருக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது, மாற்று ஆடை கூட கிடையாது. அல்லேலூயா. அதையும் சீட்டு போட்டுன்னு செஞ்சாங்க, பங்கிட்டு கொண்டார். கடைசியில் ஒரு என்ன வஸ்திரம்? சிவப்பான ஒரு வஸ்திரத்தை அவர் ஒரு தரித்திரத்திலேயும் மோசமான தரித்திரியவானாய் இயேசுவை மாற்றார். எதற்கு? நம்ம ஐஸ்வர்யங்களாக. நம்ம தரித்திரியங்களாய் வாழணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நம்ம ஐஸ்வர்யங்களாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்ற வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கிரேக்கனும் யூதன் என்றும் ரோமன் என்றும் வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. கிரேக்கன் என்றால் அவன் பயங்கரமான ஞானி. அல்லேலூயா.
யூதன் என்று சொன்னால் அவன் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவன். அல்லேலூயா. ஆனா யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, கர்த்தரானவர் நம்மை தொழுது கொள்ளுகிறேன். நீ ஞானம் உள்ளவனா, நீ பணம் உள்ளவனா, நீ பக்தி உள்ளவனா, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நீ எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? நீ கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் அப்ப ஐஸ்வர்ய சம்பந்தராய் நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. எவ்வளோ பேரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசு. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவார். எழுப்பி பக்கத்துல தான் ஆறு பாயுது. அந்த ஆற்றுல போய் அந்த ஜில்லுன்னு அந்த தண்ணி என்ன செய்வாரு, குளிச்சுட்டு வந்து வீட்டில் இருந்து கொண்டு அவங்க தான் அந்த ஏரியாவுக்கு முதல் கிறிஸ்தவர். பாட தொடங்குவாரு, வாருமையா போதகரே வந்து அம்மீடா தங்கீரும். இப்படி அவருக்கு புக்கெல்லாம் பார்த்தெல்லாம் பாட மாட்டாரு. எந்த பாட்டெல்லாம் தெரியுதோ அந்த பாட்டையெல்லாம் பாடுவார். அல்லேலூயா. கிறிஸ்துவுல் அன்பானவரே, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியக்காரராகி சிலர், அரசு வேலைக்காரர்களாகி சிலர், அந்த ஏரியாவிலே அவங்க தான் என்ன பெரிய பணக்காரங்க. அல்லேலூயா. அது ஏன் சொல்றேன்னா, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய, ஆனால் நீங்க ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொண்டார் ஆண்டவர் நம்மையும் ஐஸ்வர்யங்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தில் அதனோட வேதனையை கொடுத்தார். அப்படியா சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்வார்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 37:11 பார்க்கும்போது சாந்த குணம் வேணும். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? சாந்த குணம் வேணும். சாந்த குணம் இல்லைன்னா பூமியை என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஐஸ்வர்யத்தை தருவதற்குள்ள வழியை சொல்லி இருக்கிறார். சமாதானத்துக்குரிய வழியை சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்குரிய வழியையும் சொல்லி இருக்கிறார். உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைகிற வழியையும் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுல் அன்பானவர்களே, ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறதா இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய வசனத்தின்படி நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா. வார்த்தை ஜீவனா இருக்கிறது. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை. அந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாயிடு. ஆதியில வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. ஆதியில வார்த்தை. என்ன வார்த்தை இருந்தது? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதியாக 1ஆம் வசனத்தில் என்ன வார்த்தை இருந்தது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன உண்டாகிறது? சிருஷ்டிப்பு உண்டாகிறது, உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் மனுஷனை, அதனாலதான் ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் ஆண்டவராகிய தேவன் மனுஷ சாயலாய் இங்கே இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அப்புறம் நமக்காக சுவிசேஷத்தை அறிவித்தார். தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அறிவித்தார். அப்புறம் நமக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு மரித்தார். அல்லேலூயா. அப்ப அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிப்பை கண்டு கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இப்ப நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாகவும் மாறுகிறோம். அல்லேலூயா. அதனுடைய தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை வார்த்தை நமக்கு சில வார்த்தைகள் தான் நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். எல்லா வார்த்தைகளையும் நாம் பார்க்கணும்.
சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறது? ஆமா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்போ வார்த்தையை வாசிக்கணும், வார்த்தையை என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். அப்படி செய்யும் போது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம கடன் வாங்குறோம், இடம் வாங்குறோம், வீடு வைக்கிறோம், அது ஒரு பக்கம். கடைசியில நான் தான் சம்பாதிச்சேன் என்னெல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணி நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை வாசித்து ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் பண்ணணும் என்று சொன்னால் நிச்சயமாக உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சல். வெளியே மேய்ச்சல் இருக்கும், உள்ளும் மேய்ச்சல் இருக்கும். இல்லைன்னா வெளி மேய்ச்சல் மட்டும் இருக்கும், உள் மேய்ச்சல் இருக்காது. அல்லேலூயா. இதை மனதிலே வைத்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். கடைசியில் பார்க்கும்போது பாருங்க, 25ஆம் அதிகாரம், மத்திய 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில இருந்து பார்க்கும்போது, அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்கள் அவருக்கு உண்டாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, போருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது பசி உள்ளவராக உம்மை கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அப்பொழுது ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். அல்லேலூயா. செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல ஆண்டவர் ஜனத்தை என்ன செய்கிறார்? வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். அப்போ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன? பசியா இருந்து ஆகாரம் கொடுத்தேன், வஸ்திரம் இல்லாம வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீங்கன்னு எல்லாம் சொல்றோம். அப்ப அவங்க கேட்கறாங்க, நாங்க உண்மை எப்போ அப்படி ஆமா எல்லாம் கண்டோம் அப்படின்னு. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ? பரலோக ராஜ்யம் போகணும்னா நம்ம கூட இருக்க சிறியர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் செய்யணும். அப்பதான் நம்ம கிரிய பெருசாமா. அல்லேலூயா. அடுத்தபடியாய் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து 41 வசனம். அப்ப இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்றார். அல்லேலூயா. 45ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ
அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அதனால நம்முடைய கிரியைகள் நம்ம பரலோக ராஜ்யத்துல போய் செய்யறதல்ல, இங்கே செய்கிறதா. காண்கிற சகோதரனுக்கு நாம் செய்கிற உதவிகள் தான் காணாத தேவனுக்கு நாம் செய்கிற உதவிகள். அதுதான் நமக்கு பரலோக ராஜ்யம். ஆண்டு சொல்லுகிற அதுவும் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும். அதனால நாம் கேட்ட வசனங்களை குறித்து வைத்துக் கொண்டு அறிய வேண்டியவைகளை அறிந்து செய்ய வேண்டியவைகளை செய்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்கும் போது இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்போம். அவருடைய வருகையிலும் அவரோடு கூட போகும் பாக்கியம் கிடைக்கும். வாழ்த்துகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளும் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடத்தக்கதான பாக்கியத்தை அறிவை உணர்வை எங்களுக்கு தார். கேட்ட வசனங்களின்படி பிள்ளைகள் உணர்வுடைய உயிரிடைய உள்ளும் புறம்பு மேய்ச்சலை கண்டடையத்தக்கதான பாக்கியத்தை தாருங்க. ஆண்டவரே, வார்த்தை கேட்ட பிள்ளைகள், கேட்க போற பிள்ளைகளை எல்லாம் இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் வாயை திருப்பி ஆக்குகிறார். அழுக்கு சோமாய் கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தாங்களோடு நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்னென்றைக்குமாயிருப்பதாக. நாட்டிலே நான் வாசம் செய்திட பிறந்த வீரன் அயத்தமாக கட்டிடாதோ நித்திய ராஜ்யமே, கட்டிடாதோ நித்திய ராஜ்யமே, கண்டிடவே ஆசையோடு இடவே ஆசையோடு காத்திருக்கிறேன். இயேசுவோடு சென்றிருப்பதென்ன ஆட்சி, என்ன ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். God bless you. Praise the Lord. சோத்ரான் சோத்ரான் சோத்ரான்.